ஒரு 2 பிஹெச்கே வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறது இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. பெரிய கார் பார்க்கிங், சிட் அவுட், 20க்கு 16 அடியில் பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம், 2லையுமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா, 2 அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி செமி ஃபர்னிஷிங் ஒர்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1650 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மல்டி கலர்ஸில் நிறைய டெக்ஸ்ட் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19க்கு 13. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய SUV கார், அது போக 2-3 டூ வீலர்ஸை தாராளமாக நிப்பாட்டலாம், அந்த அளவுக்கு பார்க்கிங் பெருசாகவே இருக்குது. கார் பார்க்கிங் எடுத்து சிட் அவுட். சைஸ் 16க்கு 8. பில்லர்ஸுக்கு பூரா பிரிக்வால் பேட்டர்னில் கிராண்டாக ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. 16 அடி சவுத் வாலுக்கு பூராமே ஃபுட்டர் பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட அழகான டிசைனில் PVCயில் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. பூஜா ரூம் சைஸ் 4.25க்கு 4. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16க்கு 10. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா 4க்கு 4. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், அது போக ஈஸ்ட் வால்லையும் ஒரு பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் பார்ட்டிஷன் வால் மாதிரி சிவில் ஒர்க்ஸ்லேயே கிராண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து அதில் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுக்காக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் கம் டைனிங். சைஸ் 16க்கு 8. யூ-ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா PVCயில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோரோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் ஷெல்ஃப்ஸ் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 10. நாலுக்கு 4 அடி சைஸில் தனியாக வாஷ் ஏரியா பிளான் பண்ணி உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
பெரிய கார் பார்க்கிங், பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம், தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அட்டாச்சு பாத்ரூம், அவுட் சைட் பாத்ரூம்னு ஒரு 2 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்பும் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4x4 இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 65 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.